ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ட்ரை கோகனட் வச்சு ஒரு ஹெல்த்தியான சாஃப்டான லட்டு. இது வந்து நம்ம இம்யூனிட்டி சிஸ்டத்தை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக உலர்ந்த தேங்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 2 நாள் நல்லா உலர்த்தி எடுத்தால் போதும். ஒரு 2லேருந்து 3 நாள் நீங்கள் வெயிலில் எந்த அளவுக்கு காய வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இனிப்புக்கு வெல்லம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பால் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு நம்மளுக்கு துருவின தேங்காய் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். நம்ம வந்து வெள்ளை கரைசல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 2.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2.25 கப் அளவுக்கு சேர்க்குறேன். இது இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. உங்களுக்கு மைல்டாக வேணும்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு தவா வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரியும் பாதாமும் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை வறுப்பட்டதும் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம வந்து தேங்காயை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு உலர்ந்த தேங்காயில் வந்து அதிக விதமான சத்துக்கள் இருக்குதுங்க. இது வந்து நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்டில் வந்து நிறையா இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. ரொம்ப அதிக நேரம் வறுக்க வேண்டியதில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை வந்து இதில் வந்து வடித்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு அந்த தேங்காய் துருவல் வந்து வெள்ளை தண்ணியை முழுவதுமாக நல்லா அப்சர்வ் பண்ணி வரணும். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம இது கூட பால் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், முதல் இருந்ததுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. நல்லா கெட்டியானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வரும். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகுங்க கொஞ்சம் கெட்டியாகி வர்றதுக்கு. நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், முதல்ல இருந்ததுக்கு இப்போ வந்து நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள். இன்னுமே நம்மளுக்கு வந்து இன்னுமே கெட்டியாகி வரணும். இந்த சமயத்தில் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாமையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மெலன் சீட்ஸ் சேர்க்குறேங்க. வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்தா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் இந்த மாதிரி கையில் எடுத்து உருண்டை பிடிச்சு பாருங்கள். லட்டு மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக பிடிக்க வந்துச்சுன்னா இதோட பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.